வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். வேதம் சொல்கிறது, நோவா தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள் எப்படி இருந்தாரா? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தார். அவர் காலத்தில் இருந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த நோவா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த தேவ மனிதன். நோவாவின் காலத்தில் இருந்த ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும், வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அதே ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வாசித்தீங்கன்னா, இந்த நோவா வாழ்ந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவள் நினைவு பொல்லாதது, வாழ்க்கை பொல்லாதது, அவன் சுவாபம் பொல்லாதது, அவன் எல்லா விதத்திலும் அருவருப்பாய் வாழ்ந்தவர்கள். பேச்சு, சிந்த, வாழ்க்கை எல்லாம். அதே 6 அதிகாரம் 11-12 வாசித்தீங்கன்னா, கர்த்தர் பூமியை பார்த்தாரா, அது எப்படி இருந்துச்சா? சீர்கெட்டதா இருந்தது. ஒரு ஒழுங்கு இல்ல. பூமியே பாவத்தில் நிரம்பினதா இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் நோவா எப்படி வாழ்ந்தாரா? பரிசுத்தமாய் வாழ்ந்தார். நோவாவை சுத்தி இருக்கிற ஜனங்கள் வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கை. நோவாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன், பின்னாடி வீட்டுக்காரன், சொந்தக்காரன், பந்தக்காரன், சம்பந்தி வீடு எல்லாமே பாவம். நோவாவுக்கு 3 சம்பந்தி வீடு. எத்தனை வீடு? 3 சம்பந்தி வீடு. 3 சம்பந்தி வீடு பேழைக்குள்ள வரலங்க. அவ யோசிச்சு பாருங்க. நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்தவங்க. சம்பந்தி வீடு கூட பாவத்தில் விழுந்திருந்தது. அப்போ இது ஏன் சொல்றேன்னா, சம்பந்தி வீடுனா ரொம்ப உறவு. அந்த உறவு கூட பாவத்தில் இருந்துச்சு. அந்த உறவாளிகளுக்கு மத்தியிலையும் நோவா பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிறைய நேரம் சொல்லுவோம், சொந்தக்காரங்க என்னங்க பண்றது, வேண்டப்பட்டவங்க என்னங்க பண்றது, அதனால நான் அப்படி செய்துட்டேன். நோவா பாருங்க, தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்மால வாழ முடியும். நம்ம சாக்கு போக்கு சொல்றோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொண்டி குதிரைக்கு சறுக்குனதே ஆட தெரியாதவனுக்கு. ரெஃபரன்ஸ் வரைக்கும் சொல்லிட்டோம் பார்த்தீங்களா? ஆட தெரியாதவனுக்கு தெருக்கோண. நம்ம பரிசுத்தமா வாழ விரும்புறது இல்ல. அடுத்த மேல சாக்கு போட்டோம். வீடு சரியில்லை பாஸ்டர், என் வேலை செய்யற இடம் சரியில்லை பாஸ்டர், என் சொந்தக்காரன் ஒருத்தனும் ஒழுக்கம் இல்லை, நான் எப்படி, அவன் ஊரே அப்படித்தானே இருக்குது, நான் எப்படி மாற முடியும்? நோவா பாருங்க, உலகமே அப்படிதான் இருந்துச்சு. ஊர் இல்ல, உலகமே அப்படிதான் இருந்துச்சு. நோவா நீதிமானாயிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா காலம் எவ்வளவு மோசமான காலங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் இயேசு சொல்லும் பொழுது, மத்தேயு 24:37 சொல்லும் பொழுது, நோவாவின் காலம் எப்படி இருந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலமும் அப்படியே இருக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து சபை எடுத்துக்கொள்ள வரப்போகிற கடைசி காலம். இந்த உலகத்தை பார்க்கிறோம், பொல்லாத உலகம் சார் சொல்றோமா இல்லைங்களா? கிறிஸ்தவனும் சொல்றான், கிறிஸ்து அல்லாதவன் சொல்றாங்க. என்னங்க காலம், உலகம் எங்கங்க போயிட்டு இருக்குது, கேட்க முடியாத அளவுக்கு இந்த உலகம் பாவத்தில் இருக்குதுங்க அப்படின்னு புலம்புறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ பார்த்து புலம்புற பத்தியா இந்த பாவம் நிறைந்த உலகம்? இப்படித்தான் நோவா காலமும் இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அன்னைக்கு செல்போன் இல்ல, ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், பிஎஸ்என்எல் அதெல்லாம் அன்னைக்கு இல்ல. டவர் கிடையாது, டேட்டா கிடையாது, வைஃபை கிடையாது. ஆனா பாவம் இதே போலதான் இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவம் உச்சக்கட்டத்தில் இருந்த அந்த காலத்திலும் நோவாவினால் பரிசுத்தமாய் வாழ முடியுமானால், இந்த காலத்தில் வாழ்கிற தேவ ஜனங்களாகி நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?